இப்படி கேட்கிறீங்களே, மலையிலிருந்து எப்படி அல்லாஹ்வால முடியும், அதுக்காண்டி இப்படி இல்லாமாவா? அப்ப கேட்டாங்க, ஒட்டகத்தை வர வச்சாங்க. தனியா தோடு அல்லாட்ட அழுது மன்றாடி துவா செய்து, நீ அனுப்புறனே நபியா ஏத்துக்க மாட்டாங்க, எப்படியாவது எனக்கு உதவி செய். நபி துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மலையிலிருந்து ஒட்டகத்தை வர வச்சான். அவங்க போட்ட நிபந்தனை, அந்த ஒட்டகம் வரும் பொழுது கர்ப்பிணியா வரணும் அப்படின்னாங்க. அது அதோட பெரிய பொருள்படுத்த வார்த்தை. அதுக்கும் துவா செஞ்சாங்க. அந்த ஒட்டகம் கர்ப்பிணியா வந்துச்சு. 2 ஒட்டகம், தாயும் தாய் குட்டியும், இரண்டும் அந்த மக்களுக்கு மத்தியிலே சந்தோஷமாக இருந்த காலத்தில் சாலிஹ் நபி சொன்னார்கள், அருமை மக்களே, உங்களுக்கு ஒரு நிபந்தனை நான் விதிக்கிறேன். தயவு செய்து இந்த ஒட்டகத்தின் அருகாமல் யாரும் செல்ல வேண்டாம், இதை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம், இதற்கு எந்த ஒரு இடையூறும் யாரும் தர வேண்டாம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சவாரி செய்யலாம், உங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், அதுக்கு நீங்க பாலை கறந்து குடிச்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம். மாறாக தொந்தரவு செய்யாது. ஏற்றது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், முக்கியமானது அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? சரி என்று தலையாட்டினார்கள். மக்கள் எல்லாம் நபியை நபியாக ஏற்கும் அந்த தருணத்தில் அந்த கூட்டத்தினுடைய தலைவன் என்ன செய்கிறான்? நபியை நபியா ஏற்க மறுக்கிறான். அந்த கூட்டத்தில் ஒருவர் போய் சொல்றார், எல்லாம் ஏற்றுட்டாங்க தலைவரா நபியை, நீங்க நம்ம கூட்டத்துடைய தலைவரா இருக்கிறீங்க, நீங்க ஏற்க மறுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடிமையா இருந்த கூட்டம் இப்ப சாவியசில அடிமையாயிரும். இது மறுக்கிற நேரம் இல்ல, தயவு செய்து ஏற்றுக்குன்னு சொன்னவும் அவனுக்கு அந்த தன்னுடைய தற்பெருமை தடுக்கிற முடியாது. தலைவனா இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த தலைவன் தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், சமயங்களையும் சூழ்நிலை கவனித்து நடக்க வேண்டும். அந்த தலைவர் அன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருந்தார். ஒரு கூட்டமே அந்த தலைவனுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றும் என்பதாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள். தலைவன் அன்றைக்கு மறுத்ததால் ஒரு பெரும் கூட்டம் ஷிர்கிலே அழிந்து போனது. என்ன ஆச்சு? ஊர் மக்கள் எல்லாம் ஒரு நிபந்தனைக்கு வந்தார்கள். ஊர்ல ஒரு கிணறு, அந்த கிணறுல ஊர் மக்கள் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? ஊர் மக்கள் எல்லாம் போய் தண்ணி குடிக்கணும், ஒரு நாள் ஒட்டகம் தண்ணி குடிக்கணும், இதுதான் நிபந்தனை. அப்படி ஒரு நாளுக்கு ஒரு நாள் தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இப்படி கிளப்பி விட்டான். பொதுவா கூட்டத்துக்கு வேலையை கொளுத்தி போடுறதுதான். ஆமா, இது வாயில்லா ஜீவன், ஒரு நாள் இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்குமா, நாங்க அதை நின்று வேடிக்கை பார்க்கணுமா, ஒரு நாள் நாங்க குடிக்கணுமா, இது நின்று வேடிக்கை பார்க்குமா, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கொளுத்தி போட எல்லா மக்களும் அதை ஆமோதித்தார்கள். சொல்வது சரியா தானே இருக்கு என்று சொல்லி அந்த கூட்டத்திலே ஒரு குழு கிளம்பியது. இந்த ஒட்டகத்தை ஒரு வழி பண்ணாட்டா நமக்கு இங்க நிரந்தரமா தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்காரு சொல்லி 9 பேர் கொண்ட குழு என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். அந்த ஒட்டகம் தனிமையில தண்ணீர் குடிக்க வந்த பொழுது அதில் ஒருவன் என்ன செய்கிறார்? ஒட்டகத்துடைய காலை குறிவைத்து அம்பு எய்கிறான், ஒருவர் கழுத்தை குறிவைத்து அம்பு எய்கிறான். அந்த ஒட்டகம் வழியில துடித்து இறந்து போனது. இதை பார்த்து அந்த ஒட்டகத்தினுடைய குட்டி மலைகளுக்கு மத்தியிலே ஓடி சென்று அல்லாஹ்வை அழைக்கிறது, யா ரப்பு, என் தாய் எங்கே? என் தாயின் அணுக்குரல் கேட்கிறது, என் தாய் எங்கே? அல்லாஹ் என்ன செய்யலாம்? 2 மலைகளை பாறைகளை விரிக்க செய்து அந்த குட்டி அல்லாஹ் தண்ணீர் பக்கம் எடுத்துக் கொண்டான். பாறையிலிருந்து வந்த அந்த குட்டியை பாறையில் எடுத்துக்கிட்டான். அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அநியாயமா கொன்றதுனால அல்லாஹ் தஆலாவுடைய வேதனைக்கு ஆளானார்கள். இன்னைக்கு டிவியில போட்டு பயம் காட்டிட்டு இருக்கிறாங்கல்ல, அடுத்த 24 மணி நேரத்தில், அடுத்த 36 மணி நேரத்தில், நாளை மாலை, இன்று மாலை மிரட்ட வருகிறான், ஊட்ட வருகிறான், உங்களை ஒரு வழி பண்ண வருகிறான். மக்களை பீதியில வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்கு, அது ரொம்ப மோசமான பழக்கம். யார் எந்த மதத்தை சேர்ந்த வேண்டுமானால் இருக்கட்டும், இங்க ஒரு உண்மை என்னன்னா, அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது. இதுதான் சத்தியம். அல்லாஹ் சாலிஹ் இஸ்லாம் உத்தரவு போட்டான், நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இன்றையிலிருந்து 4 நாட்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கெடு ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். சாலிஹ் இஸ்லாம் தன் மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, முதல் நாள் வியாழக்கிழமை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கெடுதி ஆரம்பிக்கக்கூடிய நாள். உங்களுடைய எல்லா முகங்களும் உடல் அமைப்பும் மஞ்சள் நிறத்திற்கு மாறும். உண்மையில மஞ்சள் நிறத்துக்கு மாறிச்சு.
அந்த மக்கள் எல்லாம் அதை பெருசா எடுக்கல. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை உங்கள் முகம்